வணக்கம். நான் உங்கள் சாய் சுதர்ஷன் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருந்தே ஆகணுங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த யுகம் கலியுகம். இந்த கலியுகத்தை கிருத யுகமாக மாற்றணும்னா ஒவ்வொருத்தர் கையிலையும் தான் இருக்குது. எப்படி ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது? அவங்கவுங்க சிந்தனை ஆற்றல், செயலாற்றல், இது ரெண்டுத்தையும் ஒரே கோணத்தில் செயல்படுத்தணும்னா இந்த யுகத்தை கிருத யுகமாக மாற்றலாம். ஒவ்வொருவரும் நினைக்கிறோம், தம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும். ஜீவ காருண்யம், வள்ளலார் சொன்ன மாதிரி. வள்ளலார்கிட்ட பல சக்திகள் ஒளிஞ்சிருந்து அவர் என்ன நினைச்சாலும் செய்யலாம். அண்டப்பிரகாயம் செய்யலாம், அங்கமாக மாற்றக்கூடிய சக்தி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போகக்கூடிய சக்தி, கடவுளே அவர் முன்னாடி காட்சி எடுத்து அவரோட ஒன்றா கலக்கூடிய பலன் சக்தி எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. எப்படி அவரும் நம்ம மாதிரி மனிதனாக பிறந்து எடுத்தோடனே தெய்வ குழந்தையா இருந்தவர் அப்படின்னு கிடையாது. அவரும் பாடுபட்டிருக்காரு, சாப்பாடுக்குன்னா கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் அவருடைய எண்ணம் கடவுள் நினைத்தது மட்டும்தான் இருந்தது. சரி, பிறருக்கு உதவி செய்யணும், யாரும் பசியோட இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பசி தீரணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அந்த எண்ணம் அவரை மேலும் சிறப்பாக்குச்சு. கடவுள் அவருக்கு காட்சி தரும்போது அப்பயும் அழுதாராம். ஏன்பா நான் உனக்கு காட்சி அடிச்சுட்டேனே, நீ ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு நானே கடைப்பிறவி, எனக்கு நீ காட்சி அளித்தது நான் இவ்வளோ தவம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் உங்களை காட்சி எனக்கு நீங்கள் காட்சி கொடுத்துட்டீங்க, நான் அந்த காட்சியை பார்த்துட்டேன், என்ன வேறு எல்லாருமே பார்க்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னார், கடவுள் சொன்னார், நீ உனக்கு தேவையான விஷயத்தை கேட்பேன்னு பார்த்தா மற்றவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த நீ கேட்குறியே, உன் வழியில் நீ போ, உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். ஆனால் எல்லாரும் வளர்களின் வழியை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை பின்பற்றினா நம்மளும் இறைவனோட ஈஸியாக சேர்ந்துருக்கலாம். இறைவன் நமக்குள்ளேயே இருந்திருக்காரு, இப்பயும் நமக்குள்ளே தான் இருக்கார். எல்லாருக்குள்ளேயும் ஆத்மான்ற கடவுளாக உள்ளே இருக்கார். அதை நம்ம உணரணும்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ள கருணை வரணும், எல்லாத்துலேயும் கருணையாக இருக்கணும். ஒரு சில போர்டு நான் பார்க்குறேன், சேல்ஸ் பர்சன் டாக்ஸ் ஆர் நாட் அலவுடு அப்படின்னு போட்டுருவான். அவன் பாவம், அவனோட தொழில் என்னது, ஒரு பொருளை எப்படியாவது விற்று அவனோட உழப்ப நடத்துறது மட்டும்தான் அவன் தொழில். அதை நீங்கள் வேணாம், எனக்கு தேவையில்லப்பா, என்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ உள்ள சமூகம் எப்படி இருக்குன்னா, அதை டிவி போட்டு வீடியோலையும் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த மாதிரி இதை பெருமையாக சொல்லி இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒருத்தன் தன்னால் வீடு தேடி கஷ்டப்பட்டு இதுதாங்க இதோட பலன்கள் இருக்குங்க, இதை வாங்கிக்கோங்கன்னா எவனும் வாங்க மாட்டேங்கிறான். ஏன், எதனால் அப்படி மாறிச்சு? ஏன் அந்த கருணை இல்லை? தேவைப்பட்டால் வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அது வேணாம். அந்த மாதிரி வாசகமே தப்பான வாசகம்ல. ஏன் அப்படி போகிறீங்க? ஒருத்தரை கவலைப்பட வைக்குதுல. உங்கள் உடல் மூலயமா ஒருத்தவங்க தீங்கு செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களோட வார்த்தைகள், உங்கள் மனம் மூலயமா ஒரு சில செயல்கள் செஞ்சாலே அது நம்மளுக்கு பாவம் சேருங்க. இப்போ பாவத்தை பற்றி யோசிக்காதவங்க எல்லாரும் என்ன ஆவாங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் எல்லா பெரியவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாலும் சரி, உங்களோட ஐடியா வச்சு ஸ்மார்ட்டாக முன்னேறி வந்தாலும் சரி, உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்க அப்படின்றது எண்ணம் கிடையாது. நாங்கள்
சில பேர் உங்கள மாரியே இருக்கலாம். ஒரு சில பேர் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படலாம். உங்களால முடிஞ்ச உதவிய செஞ்சு தான் பாருங்களேன். உங்கள தேடி ஒருத்தர் வராங்கன்னா, அவங்களுக்கு உங்களோட கருணைய குடுத்து தான் பாருங்களேன், என்னதான் ஆவுதுன்ட்டு. ஏன்னா நெறைய ம் இந்த பப்ளிசிட்டி பெரிய விஷயத்த நம்பி போறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. எளிமையான விஷயத்த நோக்கி யாரும் போக மாட்டேன்றாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நம்மளா பொருள தேர்ந்தெடுத்து எடுத்து பண்றதுக்கு டைம் இருக்கு. அதே வீடு தேடி ஒருத்தன் வந்து காய்கறி விக்கிறான். அவன் எல்லாம் நல்லதா போட்டு வித்து குடுத்துறான். அது வாங்குறதுக்கு நம்ம டைம் இல்லன்றோம். அதுக்கு இருக்க டைம் ஏன் இதுக்கு இல்லன்றீங்க? நீங்களே தேர்ந்தெடுத்து பண்ணா நல்லது, நல்லா இருக்கும், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இங்க தான் எல்லாருமே ஒரே இடத்துல தான் வாங்குறாங்க. அவன் தனியா ஒன்றும் வாங்கல. சூப்பர் மார்க்கெட்ல உள்ளவங்க தனியா ஒன்றும் வாங்கல. அவங்களும் கோயம்பேடு மார்க்கெட் இல்லை பல்கா உற்பத்தி பண்ணுறவங்க அவங்ககிட்ட தான் எடுக்கிறாங்க. இவங்களும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்ககிட்ட தான் உற்பத்தி பண்ணுறவங்க தான் எடுக்கிறாங்க. எல்லாம் ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த பிரிவினை வந்துச்சு. நம்மளுக்கு சுற்றி உள்ள சின்ன சின்ன சமூகத்தையும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அதுதான் நல்ல எண்ணம். மற்றவங்க நீங்கள் எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ அது உங்களுக்கு பல மடங்காக ரெட்டிப்பாக உங்களுக்கு வரும். அதை ஏன் உணர மாட்டேன்றீங்க? யார் மேலேயும் அன்பு காட்டுங்க. வெறுப்பையும் தீய எண்ணங்களையும் காட்டாதீங்க. அவங்க ஏக்கத்தோட ஒரு விஷயம் சொன்னா போதாங்க, அது வந்து ஒன்று ரெண்டா மாறுங்க. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றோம்? எப்போ புரிஞ்சுப்போம்? எல்லாம் சமுதாயன்றது மோகத்தில் மூழ்கி போயிடுச்சு. சந்தோஷமா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். சந்தோஷமா இருங்க. ஒருத்தவங்கள வேதனை பற்றி நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. ஒருத்தவங்கள வேதனை பற்றினாலே உங்களுக்கு ரெட்டிப்பாக அது திரும்பி வரும். இன்புற்று வாழதாங்க இந்த சமுதாயத்தில் படைச்சிருக்காரு கடவுள். ஆனால் அந்த இன்பன்றது என்னன்னா, உங்கள் உடல் தேவை இன்பம், உங்கள் ஐம்புலன்களின் இன்பம் மட்டும்தான் உணர்வீங்களா? பிறரின் இன்பத்தை, பிறரின் கஷ்டத்தை பூர்த்தி செஞ்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை நீங்கள் பெருசாக எடுக்கவே மாட்டேன்றீங்க. அதுதான் மிக பெரும் இன்பம். அதை எப்போ நீங்கள் உணர போகிறீங்க? உங்களுக்கு உணர்தல் இருக்கணுங்க. உணர்தல் இருந்தால் தான் உங்களுடைய இன்பம் உங்ககிட்டே தான் இருக்கும். வெளியிலேருந்து வரக்கூடியது இன்பம் இல்லை, உள்ளே இருக்கிறது தான் இன்பம். நன்றி.